ஹே ஜானு, நாளையில இருந்து நம்ம ரெகுலரா சந்திக்க போறோம். இப்ப என்ன பிரேக் டைம்ல மீட் பண்ணிட்டு இருக்கோமா? அது இவ்வளவு நாளா ஆபீஸ்க்கு போகாம இருந்துட்டோம்ல. அண்ணா அர்ஜுனோட சேர்ந்து ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஓகே சொல்ல போறான்னு நினைக்கிறேன். சோ நம்ம வீட்லயும் ஆபீஸ்லயும் ரெண்டு இடத்துலயும் மீட் பண்ணலாம். ரெண்டு இடத்துலயும் ரொமான்ஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கும். என்ன சொல்ற? அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப குறை. ஆமா, நாம ரொம்ப கம்மியா தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? நாளைக்கு மாமா பூஜைக்கு வருவாரா இல்லையா, அந்த சாந்தி பூஜை நடக்குமா இல்லையான்னு ஒரு பக்கம் என் அக்கா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உனக்கு என் கூட ரொமான்ஸ் தேவைப்படுதா? நீ உங்க அக்கா மாதிரி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல ஜானு. நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். உன் அம்மா பெர்மிஷனோட தானே என்ன கல்யாணம் பண்ணிப்ப? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? புருஷன் கொடுமைய கூட தாங்கிக்கலான்னு வாங்க, ஆனா மாமியார் கொடுமைய தாங்க முடியாதான். உன் அம்மாக்கு தெரியாம மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்க என்ன திட்டதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அரவிந்த் அத்தை மாதிரி நல்ல அத்தை கிடைச்சதுனாலதான் என் அக்கா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தாங்குறாங்க. என்னால உங்க அம்மா பண்ற கொடுமைய ஒரு நாள் கூட தாங்க முடியாது. ஜானு, நான் உனக்காக எங்க அம்மாவை கூட எதிர்த்து நிப்பேன். இததான் நான் வேணான்னு சொல்றேன். ஒழுங்கா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அது வரைக்கும் எந்த ரொமான்ஸும் இல்ல. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு கூட உன்னோட அம்மாவோட பெர்மிஷன் வேணும்பா. ரொமான்ஸ்க்கா இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கா? ஐயோ, என்கேஜ்மெண்ட்டுக்கு. உன் அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன விவேக், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாடா, உன் கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பைத்தியமா உனக்கு? கையில ரிங்க போட்டு விட்டுட்டு என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்க? காட்டுன்னு சொன்னேன். ஒழுங்க மரியாதையா காட்டு. இவ்வளவு சத்தமா சொல்றேன், உனக்கு கேக்கல? உன்னை தாண்டி உன் லெஃப்ட் ஹேண்ட காட்டு சொன்ன, ஏன் மறைச்சு வச்சிருக்க? வெளியேடு. கைய வெளியேடு. மாட்டிக்கிட்டோம். என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என் கைரேகை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஏய், உன் கைரேகைய பார்க்க வேண்டிய தலையெழுத்து எனக்கு என்ன வந்தது? உன் விரல்ல ஏதோ ரிங் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அது பாக்குறதுக்கு உங்களுக்கு விவேக் ரிங் மாதிரி இருந்துச்சா அத்தை? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு குருடி கிடையாது. என் பையன் விவேக்குடைய ரிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? ஜுன்னு, லக்கி, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? சூப்பரா போச்சுமா. டாடி எங்களை டிராப் பண்ணிட்டாருல, எல்லாம் நல்லபடியா போச்சு. அம்மா, இன்னைக்கு எங்களுக்கு ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? எங்க கொடுங்க பார்க்கலாம். அம்மா, நீங்க பாருங்க, ஆனா கையெழுத்து போடாதீங்க. எதுக்குடா? எப்பயும் நான் தானே சைன் பண்ணுவேன். அதனாலதான் இப்ப அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க போறேன்.
அப்பா ஒரு தடவை கூட என்னோட ப்ரோக்ரஸ் கார்டுல அவர் சைனே போடலல. ஆனா எனக்கு மட்டும் நீங்க தான் சைன் பண்ணணுமா? என் ப்ராக்ரஸ் கார்டுல நீங்க ஒரு தடவை கூட சைன் போடலல்ல. சரி லக்கி, ஆனா முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் காட்டுங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறேன். சரி, ஓகே அம்மா. மித்ரா ஒரு நல்ல தகப்பனா இருந்து ஜுன்னுவை பாத்துப்பான்னு நான் நம்புறேன். அவரை நான் கெட்ட அப்பான்னு சொல்ல வரல அத்தை. என்னைக்கும் நான் அதை சொல்லவும் மாட்டேன். நான் அவரை விட்டு பிரிஞ்ச மாதிரி ஜுன்னுவும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டான்னா கெட்டது நடக்க போதுன்னு ஏமா நினைக்கிற? நல்லது கூட நடக்கலாம்ல. நல்லது நடந்தா கெட்டதும் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய கெட்டது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு லக்ஷ்மி. இனி நடக்க போறது எல்லாமே நல்லதுதான். ஆமாமா, ஜுன்னுவை மித்ரா விட்டு கொடுக்க மாட்டான். ஜுன்னுவால தான் மித்ராவும் நீயும் ஒன்னு சேர போறீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வரைக்கும் அந்த கடவுள் உன்னை காப்பாத்திருக்காரு லக்ஷ்மி. இப்ப கடவுள் மாதிரி அந்த பசங்க உன்னை காப்பாத்த போறாங்க. நீ அதே நம்பிக்கையோட இரு. அப்பா, லக்கி, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? நீங்களே பாருங்க. ஓ, ப்ரோக்ரஸ் கார்டு கொண்டு வந்திருக்கியா? கிரேட் லக்கி, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏ கிரேட் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ டாடி. சீக்கிரம் சைன் பண்ணி கொடுங்க. டன். இப்ப போய் நான் அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சைன் தானே கூட நான் போடுறேன். நீ ஒன்னும் என் அம்மா கிடையாது. நான் தான் உன்னுடைய அம்மா லக்கி, அவர் தான் உன்னுடைய அப்பா. எங்க அப்பா இவர் தான் தெரியும், ஆனா நீ என் அம்மா கிடையாது. ஃபேமிலி ட்ரீல கூட உன்னோட போட்டோ இல்ல. அம்மாவோட இடத்துல லக்ஷ்மி அம்மா போட்டோ இருக்கு. அதனாலதான் என் அம்மா லக்ஷ்மி அம்மா தான்.